எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு சிஎஸ்கே நேச்சுரல் ஃபார்மிங்க. எப்பவுமே பாருங்கள், நம்மளோட இயற்கை விவசாயம்னாவே பல விதமான பயிர்கள் நம்மளோட பூமியில் இருந்தால் தான் அது இயற்கை விவசாயம் சொல்லுவாங்க. நீங்கள் மாமூல கெமிக்கல் ஃபார்மிங் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாமால் செடி வைக்கிறாங்க. கெமிக்கல் ஃபார்மிங் வந்து அங்கே என்ன பண்ணாங்கன்னா, இது ஒரு வகையான பயிர் வச்சுட்டாங்கன்னா மாதத்துக்கு 2 முறைங்க அங்கே வந்து அதோட மண்ணை வந்து ரொட்டவேட்டில் டேட்டில் உழுவாங்க. இது உழுறதுனால மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களோட கூடுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அதோட அப்படி இப்போ எப்படி நம்ம வீடு கட்டிடுறோம், அது மாதிரி நுண்ணுயிர்கள் வந்து நம்மளோட மண்புழு, பாக்டீரியா, ஃபஞ்சாய், ஆக்டினோமைசிட்ஸ் இதுங்களாம் என்ன பண்ணோன்னா மண்ணில் வந்து கூடு கட்டுங்க. அப்படின்னா அதிகமாக வெயிலுக்கும் மயக்கும் அது கூட கூடு கட்டிட்டு இருக்குங்க. இந்த கெமிக்கல் ஃபார்மிங் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்து ஓவர் டீலேஜ் அப்படின்னா மாதத்தில் 2 முறை 1 முறை உதறதுனால அது நுண்ணுயிர்களுக்கு கூடு வந்து அழிஞ்சு போவாங்க. இதனால் ரீபில்ட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் 3லேருந்து 6 மாதம் ஆகுங்க. ஸோ கெமிக்கல் ஃபார்மிங் வந்து இதில் வந்து ஒரு பயிரில் ஆதாயம் எடுப்பாங்க. 2வது வந்து அதிகமாக உழுறதுனால நம்மளோட மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் வந்து கூடு அழிச்சு போவாங்க. இன்னொன்று வந்து இன்டர்கிராப்ஸ், நம்ம இயற்கை விவசாயிகள் இன்டர்கிராப்ஸ் போடுவாங்க. அங்கே இன்டர்கிராப்ஸ் போடாதனால அவங்க வந்து அதிக அளவில் ஆதாயம் எடுக்க மாட்டாங்க. அதே நம்ம இயற்கை விவசாய பூமி பார்த்திங்கன்னா, பாமால் செடி வைக்கிறோம், இங்கே பாருங்கள், அதோட இன்டர்கிராப்ஸ் நம்ம வந்து நவதானியமாக எடுத்துக்கின்னு அதில் நம்ம பூமியில் விதைச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய நம்மளோட விதைகளை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா அதில் நம்மளுக்கு ஆதாயம் கிடைக்குங்க. இதனால் நம்மளை மண்ணில் ரொட்டவேட்டர் பண்ணிட்டோம்னா நம்மளை மண்ணுக்கு வந்து அதிகமாக சாயில் ஃபெர்டிலிட்டி, மண் வந்து சாரம் அதிகமாகவும் நுண்ணுயிர்களை சாப்பாடாகவும் எல்லா வகையான நம்மளுக்கு வந்து இருக்குங்க. மெயின் நம்மளுக்கு வந்து பூமி வந்து எப்போ 365 days பச்சைன்னு இருக்குங்க. நம்ம இயற்கை விவசாயம் பூமி பார்த்தீங்கன்னாவே எப்பவுமே பச்சைன்னு இருக்கும். ஆனால் கெமிக்கல் ஃபார்மிங் வந்து அவங்க வந்து இந்த காடு மாதிரி தான் இருக்குங்க. அப்படின்னா ஒரு இடத்துல செடியாக இருக்கும், ஒரு இடத்துல மீதெல்லாம் பீடாக தான் இருக்குங்க. ஆனால் நம்மள அது இருக்காது. எந்த ஒரு விதத்தில் நீங்கள் வந்து பூமியை மண்ணு பார்க்க முடியாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இது தான் காராமணிங்க. இந்த காராமணி மூலியமாக நம்மளுக்கு அதிக அளவில் ஆதாயம் கிடைக்குங்க. இது வந்து நம்மளை வந்து பூமியை வந்து ஃபுல்லாக கவரப் ஆகும். இதனால் நம்ம வந்து அந்த விதையில நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம காசாக பணமாக்கிக்கலாம். இன்னொன்று வந்து இது வந்து நம்ம வந்து மண்ணில் வந்து உளுத்துட்டோம்னா ஒரு ஹெக்டாருக்கு 140 கிலோ நைட்ரோஜன் நம்மளை வந்து கிடைக்குங்க. அப்படின்னா நம்மளை கடையில் வாங்குற பாருங்கள், யூரியா நைட்ரோஜன் வாங்குற பாருங்கள், அதை விட 50% அதிக அளவில் நம்மளுக்கு வந்து நைட்ரோஜன் இது அதிகமாக நம்மளுக்கு வேலை செய்யுங்க. பியூர் நைட்ரோஜன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த வேறு மூலியமாக. இன்னொன்று வந்துங்க, நம்ம வந்து கால்சியம் வந்து இந்த பயிர் போடுங்க, எள்ளு பயிர். இந்த எள்ளு பயிர் போடுறது மூலிமா நம்மளுக்கு வந்து கால்சியம் நியூட்ரிஷன் கிடைக்குங்க. அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பயிர் மூலமாக நைட்ரோஜன் கிடைக்கும், காரமணி மூலிமா. இந்த எள்ளு பயிர் மூலிமா நம்மளுக்கு வந்து கால்சியம் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த சோளம் இருக்கிறதுனால இந்த சோளம் பாருங்கள், நம்மள வந்து நீங்கள் நம்ம கையில் வந்து விசிட் பண்ணிங்கன்னா எப்பவுமே ஒரு பயிர் இருக்காதுங்க, நம்மளுக்கு பல ரகமான பயிர் இருக்கும். இந்த சோளம் பார்த்தீங்கன்னா, இந்த சோளம் போடுறது மூலிமா நம்மளுக்கு வந்து வீட் கண்ட்ரோல் அதிகமாகும். இன்னொன்று வந்து நேச்சுரல் ஆர்கானிக் ஆசிட்ஸ், பயிருக்கு தேவையான எமினோ ஆசிட்ஸ், ஆர்கானிக் ஆசிட்ஸ் வந்து இந்த வேறு மூலிமா இங்கே போட்டோம்னா அந்த பாமால் செடி இங்கே கிடைக்குங்க. ஆனால் கெமிக்கல் ஃபார்மிங்கில் ஒன்றும் கிடைக்காது. அது வந்து அவங்க ரொட்டேட் ஆகிடுச்சுன்னா எந்த ஒரு இது மாதிரி ஒரு 365 க்ரீன் கவரை பச்சைன்னு இருக்காது. ஆனால் நம்ம போடுறதுனால நம்ம பாமால் செடிக்கு நைட்ரோஜன் கிடைக்கும், இந்த எள்ளு செடி மூலிமா கால்சியம் கிடைக்கும், இது மூலிமா இந்த சோளம் செடி மூலிமா நம்ம பயிருக்கு தேவையான ஆர்கானிக் ஆசிட்ஸு, கார்பன் எல்லாமே கிடைக்குங்க. ஆனால் இன்னொன்றுங்க, நீங்கள் கெமிக்கல் ஃபார்மிங் வந்து நீங்கள் சிங்கள மோனோக்ராப்பும் வைக்கிறதுனால உங்கள் பயிருக்கு வந்து நீங்கள் கடையில் லட்சக்கணக்கான 1000 கணக்கில் கொடுத்து உரம் எடுத்தாந்து நீங்கள் வந்து இந்த பாமால் செடி போடணுங்க. இந்த பாமால் செடிக்கு போடணும். ஆனால் நீங்கள் வந்து நம்மளோட நேச்சுரல் இயற்கை விவசாயத்தில் வந்து நீங்கள் வந்து இது மேஜர் கிராப் எடுத்து இதில் வந்து இன்டர் கிராப்ஸை போட்டிங்கன்னா நீங்கள் வந்து கடையில் வந்து எங்கும் போய் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து போரான் நியூட்ரிஷன், கால்சியம் சல்ஃபேட் இதுங்கெல்லாம் வந்து நம்ம வந்து போட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம இது மாதிரி இன்டர் கிராப்ஸ் போட்டுக்கிட்டோம்னா நம்மளோட இயற்கை விவசாயத்தில் இந்த பாமால் செடிக்கு அப்படின்னா நம்ம வந்து இயற்கை விவசாயத்தில் இப்போ போட்டு நம்ம மண்ணில் போட்டோம்னா இது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 3லேருந்து பாருங்கள் 3 வருஷத்துக்கு 2 வருஷத்துல 3 வருஷத்துக்கு கழிச்சு தான் இது வந்து காய் கிடைக்கும். ஆனால் கெமிக்கல் ஃபார்மிங் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து அட்டன் டைமுக்கு வந்து மோனோக்ரோட்டோபாஸ், பொட்டாசியம் ஏதோ ஒன்று வைக்கிறாங்க, சல்ஃபேட்டு, போரான் வைக்கிறாங்க. ஆனால் நம்மளோட இயற்கை விவசாயத்தில் எமர்ஜென்சி அட்டன் டைம் வைக்க முடியாதுங்க. ஸோ நம்ம வந்து பாமால் செடி வச்சு ஒரு 6 வச்சு உடனே நம்ம வந்து இன்டர் கிராப்ஸ் வந்து மண்ணில் வந்து விதைச்சிட்டு நம்ம வந்து டீக்ரேட் மண்ணில் வந்து டீகம்பாஸ் ஆகிடுச்சுன்னா இந்த செடி 3 வருஷம் கழிச்சு நம்ம மண்ணில் இருக்கிற நியூட்ரிஷனை வந்து இந்த வேறு மூலியமாக எடுத்துக்கங்க. இதுதாங்க நம்மளோட நேச்சுரல் ஃபார்மிங்கோட ஒரு மிராக்கள். எப்படின்னா பயிர் காய்க்க வேண்டியது 3 வருஷம் கழிச்சுன்னா நம்ம இப்போத்துலேருந்தே நம்மளோட இன்டர் கிராப்ஸ் மூலிமா, இந்த கிராப் ரெசிடேஸ் மூலிமா நம்மளை வந்து உரமாக மண்ணில் வந்து நம்ம வந்து சாயில் ஃபெர்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா டாப் சாயிலில் நம்மளுக்கு வந்து இந்த வேறு மூலியமாக எடுத்துக்குங்க. ஸோ இதனால் நம்ம வந்து கெமிக்கல் ஃபார்மிங்கு நம்ம 1000 கணக்கில் லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்க வேண்டிய எந்த செலவு கிடையாதுங்க. இன்னும் பாருங்கள், நம்ம வந்து சணப்பு பயிர்,
சணப்பு பயிர் சகப்பு பயிரெலாம் வச்சுக்கிறேங்க. அப்படின்னா ஜனுமு ஜீலுக்குன்னு சொல்லுவாங்க, நம்ம இங்கிலீஷ் வந்து சன்ஹெம்பா செஸ்பேன்னு சொல்லுவாங்க. இதுவும் கூட வச்சுக்கிறேங்க. நம்ம வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு மினிமம் ஒரு 16 ரகமான விதைங்களை விதைச்சிட்டு நம்ம கையில் விதைச்சிட்டோம்னா இது மூலியமாக கூடங்க நம்மளுக்கு ஒரு பயிரில் வந்து அதிகமாக மண்ணில் வந்து நம்மளுக்கு கார்பன் அது அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஆர்கானிக் ஆசிட்ஸு இந்த கிராப் ரெசிடியூஸ் மூலியமாக நம்மளுக்கு ஒரு மல்ச்சிங்காக நம்ம கை வந்து பச்சின்னு இருக்கும், ஒரு மல்ச்சிங்காக கவரப் ஆகுங்க நம்மளோட பூமி வந்து. ஸோ இதுங்கெல்லாம் கூட நாங்கள் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 16 ரகமான மினிமம் நீங்கள் கூட ஒரு 16 ரகமான விதையை விதைச்சிட்டிங்கன்னா ஒரு பயிர் மூலியமாக ஒரு நியூட்ரிஷன் கிடைக்குங்க. நீங்கள் வந்து எப்போ நீங்கள் ஒரே பயிர் வச்சிட்டிங்கன்னா அந்த பயிருக்கு வந்து நீங்கள் கடையில் வெளியிலேருந்து நீங்கள் உரம் வாங்கிடணுங்க. நம்ம இது மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து நேச்சுரல் இந்த மாட்டு சாணம் ஆட்டு சாணம் இந்த எந்த சாணம் நம்மளுக்கு தேவைப்படாதுங்க. நீங்கள் இந்த கோழி உரம் கூட நம்மளுக்கு தேவைப்படாதுங்க. நீங்கள் இது மாதிரி நீங்கள் இன்டர்கிராப்ஸை போட்டு 3 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் ரொட்டவேட்டர் மண்ணில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களோட பாமாயில் செடி கட்ட தேங்காய் செடி எது வந்து உங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி வராதுங்க. இதுதாங்க நம்மளோட இயற்கை விவசாயத்தில் நம்ம பண்ண வேண்டிய இடம் என்னன்னா இது மாதிரி நம்ம இன்டர்கிராப்ஸை போட்டு அதை ரொட்டேட் பண்ணோம்னா இதே உரமாக எடுத்துக்கங்க. நீங்கள் 1000 கணக்கில் லட்சம் டன்னு கணக்கில் கொடுத்து நீங்கள் அந்த மாட்டு சாணம் எதாவது போட்டிங்கன்னா நீங்கள் பயிரில் எந்த ஆதாயம் எடுக்க முடியாதுங்க. இதான் நீங்கள் இயற்கை விவசாயத்தில் இது மாதிரி பண்ணிங்கன்னா கெமிக்கல் ஃபார்மிங் வந்து அங்கே வெளியே வந்து உரம் வாங்கி வந்து கொடுத்துருவாங்க. ஆர்கானிக் ஃபார்மில் நீங்கள் 1000 கணக்கில் கொடுத்து இந்த மாட்டு சாணத்தை வந்து போகிறீங்க. அதனால் ஒரு செலவு தான். ஒரு ட்ரிப்பு நம்ம கைனிக்கு மாட்டு சாணம் வரணும்னா 2,000 3000 ஆகுதுங்க. ஆனால் நம்மளோட இயற்கை விவசாயத்தில் இது மாதிரி இன்டர்கிராப்ஸ் போட்டு இதுலேருந்து வெளியே நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இன்னொன்றுங்க இது மாதிரி நம்ம இந்த தீவனம் வந்து இது வந்து நம்மளுக்கு ஒரு பறவைகளுக்கு பயோடைவர்சிட்டி பறவைகளுக்கு சாப்பாடு எடுத்துக்கின்னு இந்த மேஜர் காசு பாமாயில் இருக்கிற பூச்சிகளை வந்து கூட இலை சாப்பிட்ற பூச்சிலாம் கூட சாப்பிடுங்க. இதனால் நம்மளுக்கு பயோடைவர்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனால் கெமிக்கல் ஃபார்மிங்கில் பயோடைவர்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுங்க. ஸோ தயவுசெய்து நீங்கள் கூட நம்மளோட இயற்கை விவசாயத்தில் பல விதமான பயிர்களை விதைச்சிட்டோம்னா உங்களுக்கு மண்ணுக்கு இருக்கக்கூடிய சாரம் அதிகமாகவும் 16 ரகமான நியூட்ரிஷன் இருந்ததுனால நம்மளுக்கு கூட பாமாயில் செடிக்கு அதிக அளவில் கிடைக்குங்க. ஸோ கெமிக்கல் ஃபார்மிங் வந்து எமர்ஜென்சியாக வாங்கிட்டு வருவாங்க, எல்லாமே கடை உரம் அவுட்டர்லேருந்து வாங்கி வருவாங்க. ஆனால் நம்ம இயற்கை விவசாயத்தை அது மாதிரி வாங்க முடியாது. நம்மளே உற்பத்தி பண்ணணும். நம்ம மண்ணிலே நம்ம விதையை வைத்துட்டு நம்மளே உற்பத்தி பண்ணோம்னா இந்த உரமே அந்த பயிருக்கு சரி போகுங்க. ஸோ தயவுசெய்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கெமிக்கல் ஃபார்மிங்கில் மோனோ க்ராப் வைக்காதீங்க. ஆர்கானிக் ஃபார்மிங் மாதிரி நீங்கள் 1000 கணக்கில் கொடுத்து நீங்கள் டன்னு கணக்கில் கொடுத்து நீங்கள் எத்தாந்து உரம் போடாதீங்க. மாட்டு சாணம் ஆட்டு சாணம் இதே போல் நீங்கள் விதைங்களை விதைச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய விதையை பறிச்சுட்டு நீங்கள் மண்ணில் உழுதுட்டிங்கன்னா அதே உரங்க. ஸோ தயவுசெய்து நீங்கள் நம்மளோட இயற்கை விவசாயம் மூலியம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாமாயில் தேங்காய் செடியாட்டு எந்த ஒரு பயிர்களாட்டும் உங்களுக்கு வந்து அதிக செலவு இறக்காதுங்க. ஸோ தேங்க்யூங்க. நீங்கள் கூட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ.